Hello guys, welcome and welcome to Meet Nursing Academy, one of the leading academy in training nurses in the nursing competitive exam as well as IELTS and NCLEX and OIT trading. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி, அதாவது நியூ டெல்லியில் இருக்கிற டிஎஸ்எஸ்எஸ்பி ஹாஸ்பிட்டல், இவங்க கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி கண்ட்ரோலில் இருக்காங்க. இவங்க வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து சேம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன கிடைக்குமோ அது எல்லாமே டிஎஸ்எஸ்எஸ்பி ஹாஸ்பிட்டலில் கிடைக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வேக்கன்சி வராதான்னு வெயிட் பண்ணுவாங்க, வந்த உடனே இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேக்கன்சியை மிஸ் பண்ணாமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் தான் இருப்பீங்க, நார்செட், ஜிக்மர், நிமான்ஸ் இது மாதிரியான எக்ஸாமுக்காக. ஸோ இதுக்கும் ஒரு ட்ரை பண்ணிங்க, உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே லக்கியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10/11/2023 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நான் எப்போயுமே சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. எந்த ஹார்ட் காப்பியும் நீங்கள் சென்ட் பண்ண போகிறது கிடையாது. ஹார்ட் காப்பி சென்ட் பண்ணாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அடுத்து டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், எப்போ வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது, எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு ஓப்பன் ஆகிருக்கு, ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா 21 நவம்பர் 2023 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நாளைக்கு க்ளோஸ் ஆகுது, அதாவது 20 டிசம்பர் 2023 அன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுது. அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க உடனே இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி. ஸோ இவங்க வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டு அழகாக பிரித்து என்னென்ன வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸுமே இதில் வந்து இருக்குது. சரியா? ஸோ சீரியல் நம்பர், போஸ்ட் கோட், நேம் ஆஃப் த போஸ்ட், நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், குரூப், ஸோ கேட்டகரி வைஸ் வேக்கன்சியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்ப்போம். அதாவது நர்சிங் ரிலேட்டட் மட்டும் பார்ப்போம். நிறைய போஸ்ட் இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபார்மசிஸ்ட் சொல்லியிருக்காங்க, ஜூனியர் ரேடியோ தெரப்பி டெக்னீஷியன் அண்ட் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன் ஃபில்டர். ஸோ அதர் தென் மெடிக்கல் இவங்க நிறைய இன்ஜினியர், ஃபிட்டர், டிராஃப்ட்மேன் இது மாதிரியான நிறைய வேக்கன்சி வந்து ஆன் த ஹோல் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைப்ரரியன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 19 இதுதான் நம்மளுக்கு தேவையானது, அதை பார்ப்போம். ஸோ சீரியல் நம்பர் 19ல் என்ன சொல்லியிருக்காங்க, போஸ்ட் கோடு வந்து 90/23. இங்கே வந்து போஸ்ட் கோடு வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கூட போஸ்ட் கோடு வந்து அவங்க கேட்பாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ 90/23 தான் வந்து போஸ்ட் கோடு. ஸோ என்ன பொசிஷனுக்காக இந்த வேக்கன்சி வந்திருக்கு அப்படின்னா நர்ஸ் கிரேட் ஏ, இந்த பொசிஷனுக்கு தான் வந்து இவங்க வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அண்டரில் இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில், கவர்மெண்ட் ஆஃப் நியூ டெல்லி கண்ட்ரில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலிருந்து நர்ஸ் கிரேட் ஏ வேக்கன்சி பொசிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் பியில் வருவீங்க நீங்கள். ஸோ யூஆரில் எவ்வளோ வேக்கன்சின்னு பாருங்கள். 37 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓபிசியில் 26 வேக்கன்சி, எஸ்சியில் 11, எஸ்டியில் 6 அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 10. டோட்டலாக 90 வேக்கன்சி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ டோட்டலாக 90 வேக்கன்சிஸ் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹியூஜான வேக்கன்சி தான் ஒரு எஸ்என்ஓ போஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? கிரேட் ஏ அப்படின்னா சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட், நர்சிங் ஆஃபீஸர் கிடையாது, சீனியர் நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட். சரியா? ஸோ 90 போஸ்ட்ன்றது கம்மியான வேக்கன்சி கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 44 வேக்கன்சி பொசிஷன் வந்து இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஃபைன். ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. dssbonline.nic.in. நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டோட வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் தேவை, ஏஜ் லிமிட் என்ன, ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி ஈவினிங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டு நீங்கள் இன்றைக்கி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க, இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஈவினிங் டைம் இருந்துச்சுன்னா நான் அதையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? இன் டீட்டெயில்டாக அவங்க வந்து இந்த
லிங்க்கை வந்து கூகுள் டாஸ்க் பாரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? ஃபைன். மற்றபடி இவங்க எந்த ஒரு வேறு எந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இவங்க கொடுக்கல. ஸோ டெல்லியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷனில் தான் இருக்கீங்க. டிஎஸ்எஸ்பி மீன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டரில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி அப்ளை பண்ணுங்கள், இப்போவே அப்ளை பண்ணுங்கள், நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே பாய்ஸ், தேங்க்யூ வெரி மச்.